அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்கியா எப்படியாச்சும் நம்ம அத்தை வெளியில் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்டலாம் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இனியா எழில்ச்சல் எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கம் ப்ரே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. காரணம் எப்படியாச்சும் வெளியில் வந்துடணும், தப்பே பண்ணாமல் அத்தை தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பாக்கியா தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அந்த விஷயத்தை வீட்டில் சொல்ல அவாய்ட் பண்ணுறாங்க. காரணம் ஏன்னா மயுவை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறத பற்றி யோசிக்கிற நம்ம பாக்கியா அந்த விஷயத்தால் வீட்டில் யாருக்கிட்டையுமே உண்மையை சொல்லாமல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இனியா, செல்வி, அப்புறம் ஜெனின்னு எல்லாருமே நான் வேணா கோர்ட்டுக்கு வரேன், உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாரும் கேட்டாலும் நம்ம பாக்கியா வந்து யாருமே வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. தாத்தா ஒரு பக்கம் நான் கண்டிப்பாக வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம பாக்கியா வந்து இல்லை மாமா, நீங்கள் கண்டிப்பாக கோர்ட்டுக்கு வந்து தான் ஆகணும், அத்தையும் நம்ம எப்படியாச்சும் வெளியில் கூட்டிகிட்டு வந்தாலும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, ஆனால் எப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. ஒரு பக்கம் எல்லாரும் இவ்வளோ கம்பல் பண்ணுறாங்களே அப்படிங்கிறதுனால எப்படியும் நான் ஈஸ்வரி கொடுக்க போகிற தண்டனையை பார்த்து தான் ஆகணும்னு விதி இருந்தால் பார்க்குறேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தாவும் கிளம்பி போயிடுறாங்க. பாக்கியா வந்து ரெஸ்டாரண்ட்டில் ஒரு ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்து நம்ம செல்வி என்னதான் ரெஸ்டாரண்ட்டில் வேலையாக இருந்தாலும் அதை விட இது முக்கியமான வேலை இல்லை, ரெஸ்டாரண்ட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அமிர்தெல்லாம் சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணாமல் நம்ம பாக்கியா கிளம்பி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் கோர்ட்டுக்கு எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க நம்ம எழில். இன்னொரு பக்கம் நம்ம கோபி ஃபுல்லாக குடிச்சிட்டு போய் நம்ம ராதிகா வீட்டில் டோரை தட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்ம கமலா ராதிகா கிட்ட, ராதிகா இன்னும் கொஞ்ச நாளில் நீ பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் ஒரு பலன் கிடச்சிரும், அந்த அம்மாவால் தானே நீயும் கோபியும் இவ்வளோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதுக்கப்புறம் அது நடக்கவே நடக்காது பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமலா சொல்கிறாங்க. அந்த டைமில் கோபி வராரு. கோபி வந்ததுமே நம்ம ராதிகா என்ன பண்ணாங்க, டோரை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அவங்க பட்டு போயிட உடனே கோபி வந்து, ராதிகா என்ன ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது வீடு, ஏன் என் அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்களா, நீங்கள் நினச்ச மாதிரி பார்ட்டி செலிப்ரேஷன் அப்படிலாம் எதுவுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கோபி சொல்ல உடனே கமலா என்ன பண்ணாங்க, அவங்க பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறாங்க, அதை எதுக்கு எங்களுக்காக கொண்டாட்டமும் தேவையில்லை திண்டாட்டமும் எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கமலா நக்கலாக சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. உடனே கோபி என்ன பண்ண, 2 பேரும் நில்லுங்க, நீங்கள் சொல்கிறத கேட்க நான் விரும்பலை, நான் சொல்கிறத பாருங்கள், இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நீங்கள் இருக்கவே கூடாது, 2 பேரும் கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி சொல்ல, கோபி சொல்கிறத பொருட்படுத்தாமல் நம்ம கமலா ஒரு பக்கம் எங்களால் வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பட்டு போயிடுறாங்க. கூடி சீக்கிரம் நம்ம கோபி சரியான பனிஷ்மெண்ட் கமலாவுக்கும் ராதிகாவுக்கும் கொடுக்க போகிறாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.